Hi friends, welcome back to the channel. First of all, நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸான உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதோட vlog-அ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா வந்து நம்ம சிம்பாவை ஒரு மிகப்பெரிய ரைட், இது எல்லாரோட ட்ரீமாகவும் இருக்கலாம். நான் வந்து இப்போ சொல்ல மாட்டேன், நான் அப்புறமா சொல்கிறேன் நெக்ஸ்ட் vlog-ல. அதுக்கு முன்னாடி நம்ம சிம்பாவை வந்து ஒரு மாடிஃபிகேஷனும் சொல்லலாம். மாடிஃபிகேஷன் இல்லை, ஸோ நம்ம சிம்பாவை ஃபுல் அக்சசரிஸ் கிட்ட வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூன் கைஸ். ஸோ நம்ம என்னெல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம்னா வந்து பைக்கில் வந்து நம்ம சிம்பா பல்சர் RS 200, ஸோ பஜாஜ்லேருந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் இந்த பைக் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கூட வந்து 9 இயர்ஸ் ஆகும்போது அதுக்கு முன்னாடி இந்த மிகப்பெரிய ரைட் போக போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் மறக்காமல். ஸோ என்னென்ன அக்சசரிஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பல்சர் RS 200 வந்து கிராஷ் கார்ட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த லாங் ரைடுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஃபாக் லைட்ஸ் வேணும். ஸோ கிராஷ் கார்ட்ஸ், அப்புறம் வந்து ஃபாக் லைட்ஸு, அப்புறம் வந்து சேடல் ஸ்ட்ரே, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் டாப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி வந்து கிராபில் வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் டூரிங் செட்டப் மாதிரி வந்து நம்ம சிம்பாவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரைடுக்கு போகிறது சம்வாட் ஸ்டிக்கரிங் பாக்ஸும் இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். மறக்காமல் எனக்கு பண்ண வேண்டியது ஒன்றா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபும் அப்புறம் வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த ரைடு எங்கே போகிறேன், என்ன ஆக போகுது எல்லாமே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஆசை தான், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் ட்ராவல் வாக்ஸ் மட்டும் கிடையாது, மெயின் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து ரைடிங் ரிவ்யூவாக இருக்க சொல்லி நம்ம புது பைக்ஸ் இல்லை கார்ஸ் எதாக இருந்தாலுமே வந்து ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹே கைஸ், நாம் வந்து இப்போ லாங் ரைடுக்கு ஃபஸ்ட் எடுத்திருக்க ஸ்டெப் தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு சேடல் பேக்னே சொல்லலாம். நான் வந்து பட்ஜெட் ஓரியன்டாக வந்து இந்த லாங் ரைடை வந்து ரைட் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து சம்வாட் வந்து நம்ம சேடல் பேக் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்லிட்டு நானே வந்து இது வெளியே வந்து சேடல் பேக் மாதிரி வந்து கம்மியான பட்ஜெட்டில் நான் ரெடி பண்ணது தான். ஐடியா கொடுத்து டெய்லரில் வந்து பேக் தைக்கிறக்கல்ல வந்து நான் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து ஒரு சேடல் பேக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு வந்து இது வந்து செமி ப்ரூஃப்னு சொல்லலாம். ஒரு சின்ன தூரலுக்குலாம் வந்து தண்ணி அவ்வளோ சீக்கிரம் போகாது. பட் ஏன்னா நம்ம சிம்பாக்கு வந்து சேடல் ஸ்டே அதெல்லாம் வந்து நம்ம கிராபிள்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு ஒரு சேடல் பேக் வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து மோர் பட்ஜெட். ரைனாக்ஸ்லாம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது சம்வாட் வந்து 4,500-5,600 கிட்ட ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு பட்ஜெட் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் ஓரியன்டாக நம்மளால ஒரு சேடல் பேக் வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா கிட்ட வந்து பேக் ஸ்டிச்சஸ் பண்ணுற இடத்துல வந்து நான் கேட்டு எனக்கு தேவையான என்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ஒரு பேக் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆன் த ஸ்பாட் வித்தின் 2 hours வந்து அவர் வந்து இந்த பேக்கை எனக்கு தச்சு கொடுத்தாரு. ஸோ ரொம்பவே வந்து குவாலிட்டி வைஸும் சொல்லலாம், பட்ஜெட் வைஸும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டினிருக்கேன். ஸோ என்ன சொல்கிறது, நம்ம சின்ன வயசில் வந்து இந்த கிளிப் பேக்கில் டபுள் செட் பேக்லாம் மாட்டு போகல, அந்த மாதிரி ஒரு மாடலில். பட் ஆனால் வந்து ஒரு ப்ராப்பர் ஜிப்பு, தண்ணி அவ்வளோ சீக்கிரம் போகாது, பட் சூப்பராக இருக்குது. எனக்கு இது மட்டும் போதும்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி சைட்லேயும் உள்ளே வந்து ஒரு ஜிப் லேயரையும் வந்து இந்த மாதிரி வந்து 2 வைக்க சொன்னேன். அதே மாதிரி வச்சு கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, இந்த துணி வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு துணியாக இருக்குது, கிளாத்து. ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கேட்ட மாதிரியே அவர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ பட்ஜெட் ஓரியன்டாக இது என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பட் இதோட அவுட்புட் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா வந்து இது பார்க்கறதுக்கு வந்து டீசெண்டா இருந்தாலுமே வந்து நம்ம ரைட் பண்ணும்போது வந்து அவுட்லுக் வெளியேந்து பார்க்கறதுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் என்ன நினைச்சேன்னா, சரி வேணாம், நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சேடல் பேக்கை ரெடி பண்ணிட்டு அப்புறம் ரைனாக்ஸ்ல வந்து ரெயின் கவர், இது கண்டிப்பா வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுல்ல. ஸோ அதனால வந்து ரெயின் கவர் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் கவர் மட்டும் ரைனாக்ஸ்ல இருக்கிறது ஒரு 300 பட்ஜெட் வந்துச்சு அது. ஸோ அதை மட்டும் நான் பை பண்ணிட்டேன். ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு குவைட் அண்ட் குட்டான ஒரு சேடல் பேக்காக வந்து கன்சிடர் பண்ணி நான் இந்த லாங் ரைடுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிம்பாக்கு ஃபுல் சேடல் ஸ்டேலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டாப் பாக்ஸும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுவும் வந்து தனி ஷார்ட்ஸில் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். பட் ஆனால் இப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோலாம் ரொம்ப லேட்டாக வர்றதுனால வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இதுதான் வந்து சேடல் பேக்காக நான் கன்சிடர் பண்ணி இந்த லாங் ரைடுக்கு வந்து நம்ம சிம்பாவை கொண்டு எடுத்துகிட்டு போக போகிறேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ சிம்பிளாக இருந்தாலுமே ஒரு நல்ல இதுவாக நான் சொன்னது இதுதான் ரைனாக்ஸில் இருக்கிற ஒரு ரெயின் கவர், ரெயின் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். 2 பக்கமே அப்படியே சேர்த்து ஒரு செட்டாகவே வருது. 350 rupees தான் இது. ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம வண்டிக்கு வந்து
பார்த்தீங்களா? ஸோ பார்க்கும்போது இது அப்படின்னு நிஜமா ஒரிஜினலான ஒரு சேடில் பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் தரும். ஸோ அதனால வந்து நான் இந்த என்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்கும் வந்து இந்த ரெயின் கவர் வாங்கிக்கினேன். சம்வாட் லுக் அப்பியரன்ஸ்க்கும் வந்து நம்ம ரைட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க அவுட்புட்டை பாருங்க. ஸோ நம்ம சிம்பாக்கு நான் டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சேடல் ஸ்டேக்கு ஒரு பெரிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ சேடல் பேக் மாட்டிக்கின்னு இந்த ரெயின் கவர் வந்து சேடல் பேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரன் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஸோ வந்து நான் வந்து டாப் பாக்ஸ் வந்து ஒரு பட்ஜெட்டரியான ஒரு ஸ்டட்ஸ்டாக தான் டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ கிராப் எல்லாம் போட்டு சேடல் ஸ்டேலாம் வந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. சம்வாட் அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம சிம்பாக்கு மாடிஃபிகேஷன் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடலாம். நம்ம ரைடுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம சிம்பாவை அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல்லாக நம்ம பண்ணிடணும். ஸோ இதுதான் நம்ம சேடில் ஸ்டே சேடில் பேக் டாப் பாக்ஸ். ஸோ சிம்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணே இருக்கோம். ஸோ எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து ஒரு ஃபுல் பெரிய டூருக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சிம்பாவை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து வெயிட் இல்லாமல் நான் ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து இதை வெயிட் வச்சு நான் கண்டிப்பாக செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு அப்புறம் தான் ரைடை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அவுட்புட் வந்து இட்ஸ் லுக் அ பீஸ்ட். ஸோ சிம்பா பார்க்கும்போது எனக்கு ஒரு பொறாமையோட என்னமா இருக்குது பாருங்களேன் கண்ணு ஐயோ. ஸோ நம்ம ஃபுல் டூரிங் செட்டப்போட நம்ம சிம்பாவை வந்து இந்த மிகப்பெரிய ரைட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக போகிறோம். அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வந்துடும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ரைடு எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் இந்த ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பிளேலிஸ்ட்டில் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ யாருன்னா வந்து கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம பிளான் போட்டு இந்த பிளான் வந்து ட்ராப் ஆச்சு. அப்போ அதுக்கப்புறம் வந்து திருப்பி 1 year பேக் வந்து நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா அப்போ ரொம்பவே அப்செட் ஆகிட்டேன். பட் ஆனால் வந்து நம்மளால் போக முடியலையேன்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி டேம் ஷுவர் நம்ம கிளம்பி அந்த அச்சீவ் பண்ணாமல் விட மாட்டேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக பிளான்னு சொல்லலாம், அன்பிளான்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரைடை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறமா சாரி கைஸ், நான் வந்து இந்த சேடல் பேக் ரெடி பண்ணதில் வந்து ப்ரைஸை சொல்ல மறந்துட்டேன். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரைஸை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது சம்வாட் 1850 தான் ஆச்சு இந்த சேடல் பேக் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் ப்ரைஸ். யாருக்குனா வேண்டாம் சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணி தரேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சேடல் பேக் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, இன்ஸ்டாலே பிங்க் பண்ணுங்க. ஸோ அது ஸ்டே டியூன் கைஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், டேக் கேர், பை பை, see you soon.